நாகர்கோயில இருந்து வரோம். இங்க ஒரு 20 ஏக்கர் தென்னை மரம் இருக்கு. அதுக்கு என்ன உங்க ப்ராடக்ட் என்ன பண்ணலாம்? நாங்க ட்ரிப்ல எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் சார். தென்னை மரத்துக்கு வந்து பிளைன் லேட்டரல் போட்டு அதுல இருந்து இன்லைன் லேட்டரல் போட்டுருக்காங்க. ஸ்டால்ல நிறைய விவசாயிகளுக்கு உபயோகமான மெஷினரிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க. அத பத்தி சொல்லுங்க. இது இங்கதான் கோயம்புத்தூர்ல தான் இந்த ஃபேக்டரி, இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன பண்றது ஃபேக்டரி கோயம்புத்தூர் மலமச்சம்பட்டியில தான் இருக்கு. கம்பெனி பேரு ரெட்லேண்ட் ஆஸ்டின் மோட்டார்ஸ். 1989 இந்த ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த கம்பெனி. வணக்கம் தான். அண்ணா வணக்கம். நீங்க ஸ்டாலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ வருஷம் அக்ரில நீங்க உங்க ப்ராடக்ட் போடுறீங்க, நிறைய புது ப்ராடக்ட் கூட கொண்டு வர்றீங்க. இந்த வருஷம் எந்த மாதிரி ப்ராடக்ட் புதுசா பண்றீங்க? அதிகமா மூவ் ஆனது இது ரொம்ப நியூ ப்ராடக்ட். ஓகே. தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம இன்னைக்கு கொடிசியா ஹால்ல நடைபெற அக்ரி 2025 பொருட்காட்சியை பார்க்க போறோம். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு விவசாயமும் தொழில்துறையும் ரொம்ப முக்கியம். அந்த 2 துறையுமே இப்ப நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தொழில்துறையில பல கருவிகளை கண்டுபிடிச்சு விவசாயிக்கு தேவையான சுலபமான பொருட்களை, மிஷினரிஸ்களை இங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க. இதை வாங்கி உபயோகப்படுத்துற விவசாயிகளுக்கு நல்ல உதவிகரமா இருக்கும். அதிகமான மகசூல் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விவசாய கண்காட்சி தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இதுல விவசாய கண்காட்சியில நிறைய இயந்திரங்கள், அதை உழுகிறதுக்கு சரி, பயிரிடுறதுக்கு சரி, அறுவடை செய்யறதுக்கு சரி, எல்லாமே மெஷின்களை பயன்படுத்துற மாதிரி இங்க கண்டுபிடிச்சு புதுசா ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்ரி 2025 வச்சிருக்காங்க. இது நல்லா விவசாயிகளுக்கு உதவிகரமா இருக்கும். அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அதை நேரடியா பார்த்து இங்க வாங்க முடியும். இந்த பொருட்காட்சிக்கு பல வெளி மாநிலங்கள்ல இருந்து இங்க வர்றாங்க. இங்க வந்து அதை கண்டுகளிச்சு அதுக்கு தேவையானத ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. நல்லாவே யூஸ் ஆகிருக்கு நம்ம விவசாயிகளுக்கு. இது ஒரு நல்ல முயற்சி. நம்ம நாட்டினோட வளர்ச்சிக்கு தொழில்துறையும் விவசாயத்துறையும் சேர்ந்து பணியாற்றினால்தான் நாம இங்க ஒரு உலகத்திற்கே உணவளிக்கக்கூடிய நாடா நமது இந்திய திருநாடு உருவாகும். அதுக்கு தன்னுடைய தொழில நஷ்டம் வந்தாலும் சரி, அதைய தொடர்ந்து இந்த மக்களுக்கு உணவளிக்கொண்டு பல விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதுபோல ஒரு அக்ரிகல்ச்சர் பொருட்காட்சி ரொம்ப உபயோகமா இருக்கு. நாம இந்த யூடியூப் சேனல் வழியா அந்த கடைகளுக்கு போய் அவங்க என்ன பண்றாங்க, என்ன பொருள் தயாரிச்சிருக்கிறாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கும் கொடிசியா எக்ஸிபிஷன் ஹால். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்தி அளவில் இதைய பேசப்படுது. நாங்கள் காரை கொண்டு வந்து உள்ள கார் பார்க்கில் நிறுத்துகிறோம். பாருங்கள், காரே இத்தனை காரு நிற்கிதுன்னு பாருங்கள். இது உள்ள கார் பார்க்கிங்கில் இடம் பிடிக்காம வெளியே கிரவுண்டில் நிறைய நிறுத்தியிருந்தாங்க. அதை முடிச்சுட்டு உள்ளே வந்தால் இங்கே என்ட்ரன்ஸில் ஒரு ஆளுக்கு 100 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ள வர்றாங்க. இதில் உள்ள எக்ஸிபிஷன் வச்சுருக்கிறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க லிங்க் அனுப்பிச்சு செல்ஃபோனில் ஆதார் கார்டு நம்பர் உட்பட சேவ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போது டிக்கெட் நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்துடும். அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனோம்னா அந்த டிக்கெட்டை பார்த்து அலோவ் பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க.
ஏன்னா விவசாயிகளுக்கும் உதவணும், தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணதை டிக்கெட்டை காமிச்சிட்டு தான் உள்ளே செக் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மஞ்சள் பனியன் போட்டிருக்கிறவங்கெல்லாம் கம்ப்யூட்டரை வச்சு அதை செக் பண்ணி தான் ஒவ்வொருத்தராக உள்ளே அனுப்புகிறாங்க. அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அக்ரி இன்டாக்ஸ் 2025 அற்புதமாக வரவேற்கிறது. நிறையா ஆண்களும் பெண்களும் விவசாயிகளும் இந்த அக்ரி பொருட்காட்சியை பார்க்குறதுக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வச்சு மர நிழலை உருவாக்கியிருக்கிறாங்க. கொடிசியா மிகச்சிறப்பாக பெரிய ஹாலாக எக்ஸிபிஷன் நடத்துறதுக்காகவே பிரத்யோகமாக தயாரிச்சிருக்காங்க. பார்க்குறக்கே அழகாக இருக்குது பாருங்கள், புல்வெளி, மரங்கள். இப்போ நம்ம அக்ரி இன்டாக்ஸ் 2025 ஏ செட்டு ஏ பிளாக்கில் நம்ம போகிறோம். முன்னாடியே பாருங்கள், ஏ பிளாக்கில், பி பிளாக்கில், சி பிளாக்கில், இ பிளாக்கில் என்னென்ன ஸ்டால் இருக்குது, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற முழு விவரமும் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. படித்தவங்க இதை வந்து சில பேர் பார்த்து அந்த ஸ்டாலுக்கு போகிற மாதிரி போய் பார்க்குறாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஸ்டாலு, சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க, 2 நாள் வேணும். உள்ளே நுழையிறோம். நம்ம இப்போ ரைட் சைடு இதனுடைய அலுவலகம். அப்படியே இடது பக்கம் பார்த்தா ஏதாவது அவசரத்திற்கு உதவும்படி பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல்காரர் ஸ்டால் போட்டிருக்காங்க. 100 ரூபா பணம் கொடுத்தா அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இந்த அட்ரஸ் எல்லாம் எக்ஸிபிஷன் இருக்குல்லைங்க, அட்ரஸ் எல்லாம் வாங்கி. அப்பா பாருங்கள், எவ்வளவு அருமையாக இடத்த வாங்கி ஸ்டால் அமைச்சு லைட்டு கலர்ஃபுல்லாக வந்தால் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இது ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் என்ன ஸ்டால் ஸ்கொயர் ஃபீட்டில் போடுறாங்களோ அந்தளவுக்கு பணம் கட்டணும். அதுக்கப்புறம் அவங்கவுங்க செலவில் இந்த மாதிரி ஸ்டாலை அவங்கவுங்களுக்கு விருப்பப்படி டிசைன் பண்ணி பணம் செலவு பண்ணி போட்டுக்கணும். முன்னாடியெல்லாம் இருந்தால் ரேட் அதிகமாக வரும். அதே சைடில் ஓரத்தில் இருந்தால் ஒரு சின்ன கடைக்காரரெல்லாம் போட்டுக்கலாம். அவங்களுக்கு மினிமம் ஒரு 4.5 லட்சம் செலவாகுன்னு கேள்விப்பட்டேன். இதே மாதிரி பெரிய ஸ்டால் அமைக்கிறவங்கெல்லாம் 20 லட்சம் 25 லட்சம் அப்படி செலவு பண்ணணும். அதுபோக அந்த டெக்கரேஷன் செலவு. இதில் நல்ல ரீச் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து பார்க்குறாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க, அவங்களுக்கு தேவையானப்போ அவங்கள அணுகுவாங்க. அப்போது அவங்களுக்கு நல்லா பிஸ்னஸ் டெவலப் ஆகும், தன்னுடைய கம்பெனியோட நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். அதனால தான் நிறைய பேர் தொடர்ந்து இந்த அக்ரி இன்டாக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் புதுசாக விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் நிறையா பார்க்க முடிஞ்சுது. அது சொட்டு நீர் பாசனம் போடுறதாகட்டும் சரி, இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் யார் தயாரிக்கிறாங்க, அதனோட விலை என்ன, அதனோட பர்பஸ் என்ன, அத்தனையும் நம்ம இங்கே போனால் தெரிஞ்சுக்கலாம். அதுபோக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறது, வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறது, பம்பு மோட்டரில் ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பாரு, ஸ்ப்ரே எல்லாம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தா தான் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டால்லையே இந்த மாதிரி அழகாக தானியங்கி சொட்டுநூறு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு தண்ணி வரும், அதுக்கப்புறம் நின்றுடும். இதனால் தண்ணி செலவு குறைச்சல், ஆள் கூலி இல்லை, இது பணம் மிச்சம், நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதைய நாங்கள் போனப்போ இந்த ஃப்ளோடெக் ஓனர் திரு கோபால் அவர்களிடமே கேள்வி கேட்கலான்னு கேட்குறாங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க இருந்து வரீங்க? நாங்க கன்னியாகுமரி மாவட்டம், இவங்க திருநெல்வேலி மாவட்டம். எங்களுக்கு வந்து ஒரு 20 ஏக்கர் கோகனட் இருக்கு. அந்த கோகனட்டுக்கு உங்க ப்ராடக்ட் பற்றி என்ன பண்ணுவாங்க
சார் கோகனட்ல நாங்க 2 பண்றோம். ஒண்ணு வந்து ட்ரிப் இரிகேஷன் போட்டு தரோம், இன்னொன்னு வந்து ட்ரிப் இரிகேஷன் இல்லாம அது ஆட்டோமேஷன் பண்ணி தரோம். இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் ஆள் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு. தண்ணி ப்ராப்ளமும் இருக்கு, தண்ணி இருக்கிற இடத்துல வீடிங் ப்ராப்ளம் இருக்கு. இதை சார்ட் அவுட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ட்ரிப் உங்க என்டையர் ஏரியாவுக்கு எங்க இன்ஜினியர் அனுப்பிச்சு கம்ப்ளீட்டா போட்டு தரோம், மார்க் பண்றோம், மார்க் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதை வந்து டிசைன் பண்ணிட்டு அதுல ஆட்டோமேஷனும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேஷன்னா உங்களுக்கு இருக்கிற 20 ஏக்கரை ஒரு 8 டிவிஷனாவோ 10 டிவிஷனாவோ பிரிச்சிருவாங்க. 10 வால்வ் வச்சிருவாங்க. 10 வால்வும் கனெக்டட் டு சென்ட்ரல் போர்டு. இந்த சென்ட்ரல் போர்டுல இருந்து அந்த 10 வால்வுக்கு இண்டிகேஷன் போயிடும். ஸோ உங்களுக்கு எப்படி தண்ணி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு எல்லா பக்கம் ஒரே மாதிரி யூனிஃபார்மா மரம் இருக்காது. சிலது சின்ன தென்னை இருக்கும், சிலது பெரிய தென்னை இருக்கும், சிலது இன்டர்கிராப் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு எவ்வளவு தண்ணி வேணும், 2 லிட்டரா, ஒரு இது 2 மணி நேரமா, 1 மணி நேரமா அப்படிங்கறத ப்ரோக்ராம் செட் பண்ணி பாத்துக்கலாம். ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா டோட்டலா ஒர்க் பண்ணி வித்தவுட் உங்களுடைய மொபைல்லயே எல்லாம் ஆப்ரேட் பண்ற மாதிரி எங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பண்ணி கொடுக்க முடியும். இது கூட நீங்க ஃபெர்டிலைசரும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய இடங்கள்ல வர தொந்தரவுகள் வந்து என்னன்னா, கிணத்துல தண்ணி இல்லைன்னா ட்ரையா இது மோட்டர் ஓடிடும் சொல்லி, அதுக்கும் இந்த ஆட்டோமேஷனே ஒரு ப்ரொவிஷன் தரோம். ஃப்ளோ இருந்தா மட்டும்தான் மோட்டர் ஓடும். ஃப்ளோ கண்ட்ரோல் கட் ஆச்சுன்னா அந்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிரும். ஸோ இந்த ப்ராப்ளமும் நாங்க பண்ணி தரோம். ஸோ இது வந்து கரெக்டா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ ஆள் அனுப்பிச்சு எங்களால் பண்ணி கொடுக்க முடியுங்க. சார் வணக்கம்ங்க. இப்போ நாங்க வந்து இவர் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ இவங்க இன்டர்கிராப் போடுறாங்க. இன்டர்கிராப் போடுறதுல வந்து இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். அதாவது மைசூர் சாண்டில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட உங்களுக்கு வந்து இன்டர்கிராப்பாக வந்து சாண்டில்வுட் பிளான்டேஷன் பண்ணி அது கூட வந்து எனி அதர் கிராப், இப்போ உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் போடலாம், இல்லை வந்து ஜாதிக்காய், இந்த மாதிரி வந்து கோகனட்டுக்குள்ளே டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன பிரச்சனை எல்லா ஃபார்மர்ஸும் நாங்கள் சந்திக்கிறோம் அப்படின்னா, அவங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு வீடு எடுக்கிறதுக்கு ரொட்டவேட்டரோ இல்லை மல்ச்சிங் டூல உள்ளே போக முடியாமல் இருக்குது. ஒவ்வொரு டைம் எடுத்துட்டு மறுபடியும் போடும்போது மறுபடியும் டிப்பு டேமேஜ் ஆகுது. அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. இதுதான் நேச்சரா இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்காங்க சார் உங்ககிட்ட? சார் இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து வீடு இருக்கிறது நார்மலா எல்லா தோட்டத்திலயும் வராது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அது பண்றதுக்கு ஈஸியான வழி வந்து மல்ச்சிங் தான். நீங்க புஷ் கட்டுற அது இது விட்டீங்கன்னா இந்த டியூபை கிரவுண்ட்ல போட்டா கட் பண்ணிடும். கட் பண்ணாம ஓட்டலாம்னு சொல்லுவாங்க, கட் பண்ணிடும். சோ அதுக்கு மல்ச்சிங் சீட் போட்டு தான் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். சில பேர் களக்கொல்லி அடிக்க விரும்புவாங்க, சில பேர் விரும்ப மாட்டாங்க. அது டிபெண்ட் அப்பான் த ஃபார்மர் அண்ட் ஏரியா பொறுத்தது. பட் இந்த சிஸ்டம் வந்து வீடுக்கும் சம்பந்தம் இல்ல. பட் இது போட்டு ரெகுலரா இரிகேட் பண்ணனால வீடினுடைய வீரியம் அதிகமா வர சான்ஸ் இருக்கு. கண்ட்ரோல் பண்றதுக்கு மல்ச்சிங் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இன்டர்கிராப் நீங்க என்ன பண்ணலாங்கிறது உங்க 10-20 கிலோமீட்டர் சுற்றளவுல என்ன கிராப் நல்லா வருதோ அந்த கிராப் பண்ணலாம். ஓகேங்க. எங்களுக்கு மெயினா வந்து மல்ச்சிங் பண்றதுல சிரமப்படுறாங்கனாலதான் இன்டர்கிராப்பே போக மாட்டேங்கிறாங்க. சரி, பட் நீங்க இன்டர்கிராப் பண்ணி எல்லாம் கவர் ஆயிருச்சுன்னா உங்களுடைய வீடிங்கே 50% கட் ஆகி போயிடும். வீடிங் வரதே ஒரு 50-60% கட் ஆயிரும். இப்ப நாங்க நிறைய பாக்கு தோட்டம் உள்ள ஜாதிகா இருக்கிறதெல்லாம் பண்ணிருக்கோம். முதல்ல வீடிங் நிறைய இருந்துச்சு, இப்ப வீடிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ரெக்கமெண்ட் பண்ணி நீங்க வந்து மல்டி ஸ்டேஜ், மேல தென்னை, அதுக்கு அடுத்தது வந்து ஜாதிக்காய், அதுக்கு அடுத்தது பெப்பர், இந்த மாதிரி 3-4 ஸ்டேஜ் இல்ல சந்தனம், இந்த மாதிரி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்து உங்களுக்கு புல் எதுவும் இருக்காது, கிளியர் ஆயிரும். ஓகே ஓகே ஓகே. நான் அத உங்க சஜஷன் ஏதாச்சும் இருக்கா உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? இது வந்து மல்டி சீட் போட் பண்றதா பெட்டருங்க. நீங்க சாயிலுக்குள்ள போட்டு பண்ணலாம், பட் அது வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ரொம்ப கூட வரும். ஒரு அடி 1/2 அடி கீழே பறிச்சு எல்லா சிஸ்டத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். எப்படியா இருந்தாலும் தண்ணி உழுகிற இடம் மேல வரும். அது பண்ண மாதிரி இருக்குங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த ப்ளூ கலராக இருக்கிறது கேஎஸ்பி பம்ப் போர்வெல் மோட்டருங்க. அவங்களும் இங்கே ஸ்டால் போட்டு வச்சுருக்குறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சாயில் டெஸ்ட்டு, இது மாதிரி சொட்டு நீர் பாசனத்துக்கு ஐயப்பா பிளாஸ்டிக்லேருந்து பாருங்கள் வருஷம் அவங்க இங்கே ஸ்டால் போடுவாங்க. வணக்கம் தான். அண்ணா வணக்கம். நீங்க ஸ்டாலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போ வருஷம் அக்ரியில நீங்க உங்க ப்ராடக்ட் போடுறீங்க, நிறைய புது ப்ராடக்ட் கொண்டு வர்றீங்க. இந்த வருஷம் எந்த மாதிரி ப்ராடக்ட் புதுசா பண்றீங்க? அதிகமா மூவ் ஆனது இது. ஐயப்பா பிளாஸ்டிக் எம்டி திரு கனகராஜ் அவங்கள்ட்ட பேட்டி கேட்கலாம். 14வது வருஷம் தான். 14வது வருஷமா போட்டிருக்கீங்க. ரைட்டு. தொடர்ந்து விவசாயிகளுக்கு தேவையானதை புதுசா கண்டுபிடிச்சு
இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் எந்த மாதிரி ப்ராடக்ட புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதை பத்தி இந்த கொஞ்சம் சொல்லுங்க. வருஷம் வந்து புதுசா வந்திருக்கு இந்த விஜெட்னு ஒரு ஸ்ப்ரிங்க்லர் வந்திருக்குங்க. சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குதுங்க. ஓ சரிங்க. இதனுடைய வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபா வருங்க. இது பர்பஸுங்கன்னா எல்லா கிராப்புக்கும் இதை யூஸ் பண்ணலாம். சரி எல்லா கிராப்புக்கும் யூஸ் பண்ணலாம். தண்ணி வந்து ரொம்ப ஹைட்டாகவும் போக நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சரி பரசலா வேணாலும் வச்சுக்கலாம். சரி. இது நல்லா இருக்குதுங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா மிஸ்ட் மாதிரி வர்றதுக்கு இப்போ புதுசா இது ஒண்ணு பண்ணிருக்கோம். ஓ அப்படிங்களா? இப்ப பூச்செடி தொட்டி இருக்குன்னு வைங்க, தொட்டிக்குள்ள இதை மாட்டிட்டு 6M லேட்டர் போட்டோம்னா ஒன்லி 1 அடிக்குள்ள மட்டும் அந்த மிஸ்ட் மாதிரி பாம்பா ஓ அப்படியே ரவுண்டா வந்து அந்த செடிக்குள்ளேயே விழுகுங்க. இது ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இது என்ன ரேட் என்ன ஆகுது? இது வந்து 50 ரூபா வரும்னா. ஓ பரவாயில்ல, ரேட்டு கம்மியாவும் கொடுக்குறீங்க விவசாயத்துக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு மிஸ்ட் மாதிரி பண்ணிருக்கோம். பிளாக் மிஸ்ட்னு இதுக்கு பேரு. இந்திய கொடி கலர்ல இருக்கும் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனிக்கு காம்படேட்டர் மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். அப்படியா? ரொம்ப சூப்பரா இருக்கும் பாருங்க. இப்படி தலையில கட்டி இப்படி தண்ணி அடிச்சாலும் தண்ணி ஸ்ப்ரே மட்டும் தான் ஆகும், கீழே சொட்டு விடுங்க. ஓ ஓ ஓ ஓ சரி. மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். மிஸ்ட் ஃபார்ம் சரி சரி. இல்ல ஒன்லி ஸ்ப்ரே மட்டும் தான் ஆகும், கீழே சொட்டு விழுகாது. ஓ சரி. எல்லாம் கூட சொட்டு விழுகும். இந்த மாதிரி தலையெல்லாம் கட்டி விட்டாலும் பாருங்க இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நம்ம வச்சா கூட ஸ்ப்ரே தான் ஆகும், சரி தண்ணி விழுகாது. அப்படிங்களா? சரி சரி. அப்புறம் ரெண்டாவது வந்து இப்போ புதுசா அந்த கார் வாஷ் ஒன்று பண்ணிருக்குது. ஓ கார் வாஷ். ஆமா சரி. கார் கழுவுறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். கீழேயும் வச்சுக்கலாம். ஓ சரிங்க. ஓஹோ ரொம்ப சிம்பிள் மெத்தட். 150 ரூபா தான். சும்மா இது பைப் கனெக்ஷன்லயே கொடுத்துடலாம். நம்ம வீட்டு வாட்டர் பைப்லயே கொடுக்கலாம் பாருங்க, இங்க இருக்கிற லேட்டர்லயே கொடுத்துக்கலாம் பாருங்க. சரிங்க சரிங்க. அவ்வளவுதான். ஓ கொடுத்தா நல்லா ஃபோர்ஸ் அடிக்கும். நல்ல ஃபோர்ஸா வடிக்கும் பாருங்க. முன்னாடி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது என்ன ரேட்னா இது? 150 ரூபா வருது. ஓ 150 ரூபா. நல்ல யூஸ் மக்கள் நல்லா யூஸ் ஆகும் இந்த ஸ்ப்ரிங்க்லர். அப்புறம் என்னன்னா கண்டுபிடிச்சிருக்கீங்க? நிறைய புதுசா கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது வந்து பாத்தீங்கன்னா யூபிவிசி பைப்லயும் போடுறோம், இந்த மாதிரி பிளாக் கலர் பைப்லயும் போடுறாங்க. ஓ சரி. சில பேர் யூபிவிசி பைப் வேணாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாக் கலர்லயும் வாங்கிக்கிறாங்க. சரி சரி. இதெல்லாம் கம்மியாகவும் கிடைக்குது. ஓ சரி சரி. அந்த யூபிவிசி பைப் இது வந்து பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ்ங்க. ஓ எல்லாருமே வாங்கிக்கலாம். சரிங்க. முன்னாடி நம்ம வாசல்ல வச்சுட்டோம்னா அந்த கார்டன்ல இருக்கிறதுல இப்ப மாட்டி விட்டா போதும், நல்ல தண்ணி சூப்பரா. எப்படி அங்க புல்ல சுத்தி அடிச்சுட்டு சுத்திட்டே இருக்கும், தண்ணி மேல மேல இப்படி ஜெரிஞ்சு வரும். சரி சரி. நல்லா இருக்கு. இது என்ன விலைனா? இது 220 ரூபா வருங்க. ஓ சரி. ஸ்டால் ஆஃபர் தான் 220 ரூபாய். ஓ இங்க கடையில கொடுத்தோம்னா 300 ரூபா வரும். ஓ சரி சரி. அப்புறம் திருப்பி இந்த மாதிரி பைப்ல ஒண்ணு செட் பண்ணிருக்கோம். சரிங்க. 120 ரூபா வருங்க. ஓ அப்படியா? ரொம்ப சூப்பரா இருக்குது. 2 தென்னை மரத்து கொடையில இது போட்டோம்னா தென்னை மட்டையில வெட்டி போட்டாலும் மட்டை பூரா மக்கிருங்க. ஓ அது மல்ச்சிங் பர்பஸ் நல்ல யூஸ் ஆகும். சரி சரி சரி. சரிங்கண்ணா, இப்போ இங்க ரேட்டு சொல்லிட்டீங்களா? இப்போ இது வேணும்னா எங்க போய் பர்ச்சேஸ்? நம்ம கம்பெனில வந்து வாங்கிக்கலாங்க. ஓ கம்பெனி எங்கண்ணா இருக்கு? சுந்தராபுரம் தான். ஓ சரிங்க சரி. கோயம்புத்தூர் சிட்கோ போற வழியில சுந்தராபுரம் கமலா ஹோண்டா சர்வீஸ் சென்டர் பேக் சைடு. சரி. வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பண்ணுவாங்க? ஆன்லைன்ல கூப்பிட்டு சொன்னாங்கன்னா நாங்க உடனே அனுப்பி விட்டுருவோம். ஓ ரைட்டுங்க. எவ்வளவு 10 பீஸ் கேட்டாலும் சரி, 100 பீஸ் கேட்டாலும் சரி, கொரியர்ல அனுப்பிடுவோம். ஓ சரிங்க. ஆன்லைன் பிசினஸ் தான் நிறைய எங்களுக்கு போயிட்டு இருக்கு. ரைட்டுண்ணா. ஆமா ரொம்ப சந்தோஷம். வெளிய இருந்தெல்லாம் கூப்பிடுறாங்க, அரபு நாட்டுல இருந்து கூப்பிடுறாங்க, துபாயில இருந்து கூப்பிடுறாங்க, சரி, காஷ்மீர்ல இருந்து கூப்பிடுறாங்க. எல்லாமே ஆன்லைன் தான். சரிங்க. பேமெண்ட் கேட்டாங்கன்னா அடுத்த நாள் அன்னைக்கே புக்கிங். அப்பவே புக்கிங். ஆமா ரெடி ஸ்டாக். எல்லாமே நீங்களே சொந்தமா தயார் பண்றதுனால ரெடி ஸ்டாக் இருக்கும். வெரி குட் வெரி குட். வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தென்னை மரத்துக்கு நடுவுல வந்து இப்போ ஊடு பேரா வந்து இப்போ நம்ம சந்தன மரம் வந்து போடுறதா வந்து நமக்கு ஆப்ஷன் வந்திருக்கு. அதுல வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய கேக்குறாங்க. அதுல வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கு வந்து பிளான் பண்ணணும். என்னன்னா ரொட்டவேட்டர் போட்டு ட்ரிப்பு கட் ஆயிருதுன்னு சொல்லிட்டு ஊடு பேரை போடுறது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து தென்னை மரத்து கூட கொஞ்சம் ஊடு பேர் போடுறதா லாபம் வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு நம்ம முன்னெடுத்து போய் சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளது வந்து ட்ரிப்பு கட் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாச்சும் உங்கள்ட்ட ஐடியா? கட் ஆகாம இருக்கிறதுக்குன்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா 2 மரத்துக்கு இடையில ஒரு இது போடுவாங்க. போடும்போது பாத்தீங்கன்னா பிவிசி பைப்ல வேணாலும் போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த மரத்துக்கிட்ட போய் மேல வந்து தண்ணி விடுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்ப அந்த மாதிரி நிறைய இப்ப இந்த ஃபார்மர் வந்து இப்ப பேசினவர் வந்து தென்னை மரத்து தான் பண்றாரு. இப்ப வந்து துளுக்கு சாமந்தி ஊடு பேரா போடுறாரு. இது கூட வந்து சந்தன மரம் உங்களுக்கு வந்து
கொக்கோவும் பிளான் பண்ணியிருக்காரு, ஜாதிக்காய் கொக்கோவும் பிளான் பண்ணியிருக்காரு. அப்போ அதுக்கு தான் வந்து இப்போ மெயினா வந்திருக்காரு. அதுக்கு வந்து ட்ரிப்பிள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கீழே வந்து இல்லை லேட்டரல் இழுத்து விட்டு நம்ம ஸ்ப்ரிங்லர்லாம் போட முடியாது. லேட்டரல் இழுத்து விட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் ட்ரிப்பர் வச்சிருக்கோம். அட்ஜஸ்டபிள் ட்ரிப்பர் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு 2 லிட்டர் சாண பச்சோதி, மணிக்கு 2 லிட்டர்ல இருந்து 70 லிட்டர் வரைக்கும் வரும். இது ஒவ்வொரு செடிக்கு பக்கத்துலயும் நம்ம எடுத்து போட்டோம்னா களையும் நிறைய முளைக்காது, தண்ணி நல்லா அதிகமா பாயும். ஏன்னா சந்தன மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து 13 வருஷத்துல இருந்து 15 வருஷம் ஈல்டிங்க. அப்போ ஃபார்மர் பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து 15 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் தண்ணி விடணும். அதுக்கு மெயினா வந்து ட்ரிப்பு போடுறதுக்கு கவர்மெண்ட்டே இப்போ மானியம் கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே தனியா கொடுக்குறாங்க. சந்தன மரம் போடுறதுக்கு கொடுக்குறாங்க, ஹார்வெஸ்ட் பண்றது அவங்களே எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நட்டு கொடுக்கறதும் அவங்களே நட்டி கொடுத்துட்றாங்க. வந்து மண் பரிசோதனை பண்ணி தண்ணியோட அளவு பார்த்து தண்ணி எவ்வளவு இருக்குது, எந்த மாதிரி வந்து போடணும்னு ட்ரிப்பு அவங்களே பிளான் பண்ணி கொடுத்து பிளான்டேஷன் எங்கெங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு டீமா செயல்படுத்தி பண்றாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா அந்த ஸ்பேர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல ஓப்பன்ல விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ட்ரிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற அவங்க என்ன கேட்குறாங்களோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே, நல்ல குவாலிட்டியா பண்றோம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா. ஓகே, நன்றிங்க. ரொம்ப இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராபின் ஒரு ஸ்ப்ரிங்லருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி கவரேஜ் ஆகும். 2 மரத்தை சென்டரில் வச்சுட்டிங்கன்னா அந்த சம்மங்கி பூவுக்கு வந்து நம்ம தனியாக விட வேண்டியதில்லை. இதே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். என்ன ரேட்டு? 100 ரூபா வரும் ஒரு பீஸ். ஐயப்பா பிளாஸ்டிக்கில் சொந்தமாக அவங்களே தயாரிக்கிறதுனால நிறைய ப்ராடக்டை அவங்க இங்கே டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறாங்க. எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் குவாலிட்டியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி விலை குறைவாக கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது போல் ஏதாவது சொட்டு நீருக்கு தேவையான ப்ராடக்ட் வேணும்னா கோயம்புத்தூர் சிட்கோ பகுதியில் இருக்கிற ஐயப்பா பிளாஸ்டிக் வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். நிறைய பேர் இந்த பொருட்காட்சியில் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இப்படி விவசாயத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை பொருளும் இங்கே பொருட்காட்சியில் காட்சிக்கு வச்சுருக்குறாங்க. ஃப்ளோடெக் பாலி, இது போர்வெல் மோட்டர்ஸ் வாங்குகிற கம்பெனி. அது மாதிரி நிறையா கம்பெனிக ஸ்டால் போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மனித தலைகள் தான். பாருங்கள், ஸ்டாலை வித்தியாசமாக குடிசை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக. இப்படி விவசாயிகளும் ஏதாவது நமக்கு உதவுற மாதிரி கருவிகள் இருக்கா, புதுசாக வந்திருக்கான்னு நிறைய பேர் இந்த பொருட்காட்சியில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறையா டூல்ஸு, உபகரணங்கள் பாருங்கள். ஒருத்தர் மேலே ஏறி நின்று வியாபாரம் பண்ணுறாரு. அந்த டூல்ஸ் இதெல்லாம் அங்கே ஹிட்டெல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. ஜனங்கள் பாருங்கள் எத்தனை பேர் அந்த கடையில் மட்டும் நிற்கிறாங்க லைனாக பாருங்கள். அடுத்து இது மெஷினரிஸு. அந்த மெஷின்ஸ் எல்லாம் ரோட்டாவேட்ரு, இந்த மாதிரி பெரிய கம்பெனிகளோட இது ஜேஎஸ் கம்பெனி பாருங்கள், அவ்வளவு பெரிய ஸ்டால் வாங்கி அத்தனை மிஷின்களையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. இது ட்ரில் பண்ணுறது, அரைக்கிறது, ரோட்டாவேட்ரு, களை எடுக்கிறது. இப்போ பார்க்க போகிறது பாருங்கள், மலும்புச்சம்பட்டியில் இருக்க தயாரிக்கிற மிஷின்களை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. நிறையா இப்போது அக்ரிக்கு தேவையான பொருட்களை கொண்டு போகிற வண்டியும் கூட இங்கே அருமையாக தயார் பண்ணி வச்சுருக்காங்க. சேல்ஸ் மேனேஜர் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், நமஸ்தே சார். இந்த ஸ்டால்ல நிறைய விவசாயிகளுக்கு உபயோகமான மெஷினரிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இது இங்கே தான் கோயம்புத்தூர்ல தான் இந்த ஃபேக்டரி, இந்த ப்ராடக்ட்ஸ் என்ன பண்றது ஃபேக்டரி கோயம்புத்தூர் மலமச்சம்பட்டியில் தான் இருக்கு. சரி. கம்பெனி பேரு ரெட்லாண்ட்ஸ் ஆஸ்பின் மோட்டார்ஸ். ஓ சரி.
ஆனந்தமாக பொருட்கள் வாங்க ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பல்லடம், திருச்சி ரோடு. அழகுக்கு அழகூட்டும் ஃபேன்சி ரகங்கள், கம்மல், வளையல், பொட்டு, செயின் மற்றும் லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ். குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள், பரிசு கொடுப்பதற்கு பரிசு பொருட்கள், இதெல்லாம் நீங்களே விலை குறைவாக பார்த்து வாங்கலாம். வாட்ஸ்அப்பில் கஸ்டமர் ஆர்டர் அனுப்பினா நாங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணி கட்டி வச்சிருவோம். நீங்கள் பே பண்ணிட்டு எடுத்து செல்லலாம். அம்மா அம்மா, எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கித்தாமா. இந்த கடையில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கம்மா. ஒரு பேக் வாங்கினா உன்னோட லஞ்ச் பேக் ஃப்ரீயாக தராங்கம்மா. இந்த ஆஃபர்களுடன் மாதா மாதம் எங்களிடம் பொருட்கள் வாங்கும் கஸ்டமர்களுக்கு லாயல்டி பாயிண்ட் கொடுக்கிறோம். கம்ப்யூட்டர் பில்லிங், நீங்கள் ரூபாய் 3000க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4 கிலோமீட்டருக்குள் இருந்தால் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். எங்களது மற்றும் ஒரு ஹோல்சேல் மளிகை கடை ஆனந்தா ஸ்டோர்ஸ் பல்லடத்திலே 28 ஆண்டுகளாக இயங்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடந்த 1.5 ஆண்டுகளாக உங்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது பல்லடத்தில்.